Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது கார சட்னி. இது ரொம்ப சுலபமா பண்ணலாம். இட்லி, தோசை, பணியாரத்துக்கு நல்ல காம்பினேஷன். அது மட்டும் இல்லாம அடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். தேவையான ingredients என்னங்கறத பார்க்கலாம். கார சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னங்கறத பார்த்திரலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25 வெங்காயம் எடுத்துர்க்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 12 வரமிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 தக்காளி, புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய், தேவையான எண்ணெய், தேவையான அளவு உப்பு. ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக நான் எடுத்திருக்கேன். இதே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கார சட்னிக்கு வந்து பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயமே ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது வந்து அரைவாசி வந்துருச்சு. நம்ம வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்தை குறைக்கிறதுக்கு வந்து என்னன்னா நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப காரம் தெரியாது. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த மிளகாய் காரமாக இருக்கும். பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறப்ப என்னென்னா காரத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிடும். இது எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கணும். வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும், நெடி வராமல் இருக்கும். இது நல்லா வதங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் தான் வச்சு வதக்குறோம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு வந்து உடனே போட வேண்டாம், ஏன்னா தண்ணி விடும். உப்பு போட்டுட்டுனா உப்பு வந்து நம்ம அரைக்கிறப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம புளியும் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். புளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி எடுத்துட்டு வெறும் புளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வேண்டாங்கிறவங்க அது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேன், ஏன்னா வீட்டில் காரம் வந்து நிறையா இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால பொட்டுக்கடலை வந்து 1 டேபிள்ஸ்பூன். காரம் வந்து அவசியம் வேணும்னா பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளிச்சுக்கலாம். கார சட்னிக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கார சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம். நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். இப்போ ஆயில் விட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வரமிளகாய், கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை தாளிச்சு கொட்டிட்டோம். சுவையான கார சட்னி ரெடி. நான் கார சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.